ஒரு 21 பாடசாலைகள் இருக்கின்றன. ஒரு நூலகமாக இதை உருவாக்கியிருந்தோம். அதை கட்ட வேணும் என்று ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தது அப்போ என்னுடைய பிள்ளைகள் ரெண்டும். அவருடைய ஆஸ்தியை நான் வைத்திருந்தேன். அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள் ஆழ்வலர் புன்கண்ணீர் மூசல் தரும் தெரியாது. அப்போ சொல்லி தெரியணுமே நான் கதை இருக்கிறது நான் அந்த காலத்தில். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன வயசுலேயே வந்து அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து திருக்குறளில் பிரிவு 2 போட்டு அவைக்கு வந்து இந்த மெடல் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். பிள்ளைகளுக்கு இங்கே போட்டி வைக்கல நாங்கள் அதை பழக்கிட்டு தான் போட்டி வைக்கிறோம். நார்மலான ஒரு லைப்ரரின்றதை விட படிப்புக்கும் ஒரு இதுக்கும் ஏற்ற மாதிரியான மைண்ட் செட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு இடம். என்னுடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். கம்யூனிஸ்ட் இணையர் வாழ்வின் சந்திப்பு. அதாவது இங்கே அங்கத்து படிவ காசு வந்து 100 ரூபா. உறவுகளே வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் சுழிபுரம் என்கின்ற ஊரில் இருக்கின்ற சத்தியமணி என்கின்ற நூலகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலே எங்கெண்ட பிரதேசங்களில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த காலத்தில் நூலகம் என்றது ஒரு தேவையான ஒன்றாக தான் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட வந்து இந்த புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் என்றது இந்த இல்லாமல் போச்சுது. அதையும் விட எங்களுடைய அருகில் வந்து நூலகங்கள் வந்து ஊர்களில் குறைவாக தான் இருக்கு. ஆனால் இந்த சத்தியமணி நூலகம் என்றது வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த சுழிபுரம் ஊரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நூலகம் என்பது சாதாரணமாக நூல் வாசிப்பதோடு மட்டும் நீத்துடாமல் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை குறிப்பாக அந்த ஊரில் இருக்கின்ற ஏனைய ஊர்களில் இருக்கின்ற மாணவர்கள் சிறுவர்களுக்கான போட்டிகள் வைப்பதாக இருக்கட்டும், அதே போன்று ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்று பல செயற்பாடுகளை இந்த நூலகத்தில் இருந்து இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலகத்தை ஆரம்பித்தவர்கள் அதுமான காணொலியை தான் நாங்கள் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகின்றோம். அத்தோட வந்து எங்களுடைய இந்த வேர்னிஷன் வேலையொலி தளத்துக்கு புதிதாக வந்திருக்கிற உறவுகள் எங்களுடைய இந்த வேர்னிஷன் வேலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் ஒருவரையும் பகிர்ந்து கொள்ளுங்க. வாருங்கள் உறவுகளை, இப்பொழுது நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். இந்த சத்தியமணி நூலகத்தினுடைய இயக்குநராக இருக்கிறவரை நாங்கள் இப்ப சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க, இந்த சத்தியமணி நூலகத்தினுடைய ஆரம்பம் எப்படி வந்து ஆரம்பமாகிருக்குது? நான் சின்ன குழந்தையா வளர்ந்தது தொட்டிலில் வளர்ந்தேன்டுவாங்க. நான் தொட்டிலோட புத்தகத்தையும் சேர்த்து தான் வளர்ந்தது. அதுக்கு பிரதான காரணம் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா. என்னுடைய அப்பா ஒரு அரசியலில் இருந்தால் கூட இலக்கியத்தையும் நூல்களையும் நேசித்தவர். அவரால் பல நூல்கள் வெளியே வந்திருக்கு. பல எழுத்தாளர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் உருவாகியிருக்கிறார்கள். அவர்களுடைய நிறைய நட்புகளும் இருந்தது. அப்பா இறந்த பொழுது இந்த இடத்தில் தான் அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அந்த நேரம் இந்த காணி எங்களுடையதாக இருக்கையில் பிறகு என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து அந்த காணியை எடுத்து தந்த போது நாங்கள் அப்பாவுடைய புத்தகங்கள், என்னுடைய கணவரும் ஒரு விரிவுரையாளர். என்னுடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், K.A. சுப்பிரமணியம். அவர் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து பலத்த போராட்டங்களுக்கு நடுவில் எங்களை வளர்த்தவர். 3 பிள்ளைகள். என்னுடைய அண்ணா, தம்பி, நான். அண்ணா வந்து ஒரு விடுதலை போராளியாகி இன்றைக்கு அண்ணா இறந்து விட்டார். யுத்தத்தால் இறங்கவில்லை, அண்ணா ஒரு விபத்தின் போல் இறந்துட்டார். அண்ணாவிற்கு முன்னர் அப்பா இறந்துட்டார். அப்பா சிறு வயசுலேயே பல காயங்களை சந்தித்து சமூக விடுதலைக்கான போராளியாக இருந்தபடியால் அவர் 58 வயசில் இறந்துட்டார். அவருடைய ஆஸ்தியை நான் வைத்திருந்தேன், சாம்பலை. அதை போட்டுத்தான் இந்த ஒரு நூலகமாக இதை உருவாக்கியிருந்தோம். அவருடைய ஒரு படம் வந்து ஐம்பொன்னிதால் என்னுடைய மகள் செய்து ஆண்டாண்டு காலம், நூற்றாண்டு காலம் கடந்தும் இருக்க வேண்டும் என்பதற்காக இதில் வச்சிருக்கு. அவருடைய ஆசைப்படி அவர் இறந்த போது கூட அவரை சுற்றி மலர்களுக்கு பதிலாக புத்தகங்கள் தான் வீற்றிருந்தன. அந்த நூல்களோடையே வாழ்ந்தவர், நூல்களை சுவாசித்தவர். எனக்கு அதைத்தான் அவருக்கான ஒரு இதாக கொடுக்க முடியும். நிச்சயமாக எங்களுடைய அயலை சுற்றி நாங்கள் மிகவும் பின்தங்கிய கிராமம் தான் இந்த சுழிபுரம். அதை சுற்றி ஒரு 21 பாடசாலைகள் இருக்கின்றன. அனைத்து பாடசாலைகளும் நம்முடன் உறவுடன் இருக்கின்றன. அந்த பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 15 பாடசாலைகளுக்கு மேற்பட்டவை மிகவும் வறுமை கோட்டு கீழே
படிக்கிற பிள்ளைகள் தான். அவர்கள் இங்கே வந்து பயன்பெறுகிறார்கள். இந்த நூலகத்தினுடைய செயற்பாடு மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்றீங்க? நான் பார்த்தேன், கேள்விப்பட்டிருக்கிற இந்த போட்டிகள் எல்லாம் நடைபெறுகிறது, பல்வேறு விடயங்கள் நடைபெறுது. அதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, என்ன மாதிரி செயற்பாடுகள் எல்லாம் நடக்குது? பிள்ளைகளுக்கான முதலாவது எழுத்து பயிற்சி, வாசிப்பு பயிற்சி, உச்சரிப்பு, தெளிவான உச்சரிப்பு, கருத்து புரிதல், இவற்றை நாங்கள் பிரத்யேகமாக சொல்லிக் கொடுப்போம். அதை விட சித்திர போட்டி, அவர்களுடைய கற்பனை வளம் எப்படி என்றதை பார்த்துக்கொள்வோம். திருக்குறள்லேயும் அதே மாதிரி 3 பரிணாமம், மொழி நடை, உச்சரிப்பு, பொருள் விளக்கம் இவற்றினோடாக கொண்டு செல்வது. அதை விட நாங்கள் சிறுபொறி என்ற ஒரு கையெழுத்து பத்திரிகை, அது நாங்கள் சிறுவராக இருக்கும் பொழுது எங்களுடைய அண்ணா அதை நடத்தினார். கையெழுத்து பத்திரிகை, அண்ணாவுக்கு 12 வயசு, அண்ணாவுக்கு 11, எனக்கு 9, தம்பிக்கு 7 இருக்கும் பொழுது அந்த கையெழுத்து பத்திரிகை, அதை நாங்கள் மீண்டும் 47 வருடங்களுக்கு பின் அச்சு பிரதியாக கொண்டு வருகின்றோம். அது முழுக்க மாணவர்களுக்கானது. அதுவும் மாணவர்களின் அறிவியல், கணக்கு, விஞ்ஞானத்தை பிரதானமாக அடிப்படையாக கொண்டு மொழி அதெல்லாம் வருகுது. ஆனால் பிரதான அடிப்படை இந்த விஷயங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் சேரணும். பிள்ளைகள் இந்த ஒரு என்கேஜாக வச்சிருக்கணும்ன்றதுக்காக டிவி அதில் விட்டு இப்படி இதில் எங்கள் இடத்துல இந்த வாசிப்பு பழக்கம்ன்றது மாணவர்கள்ட்ட வர குறைஞ்சு கொண்டு வரதான் இருக்குன்னு சொல்லி அந்த நிலைமையில பார்த்து சொன்னா, இந்த சத்தியமனையினுடைய ஒரு சூழலும் அதுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு அமைப்பான ஒரு சூழலாக தான் இருக்கு. ஏன்னா வந்தபோது நாங்கள் பார்த்தபோது ஒரு பச்சை பசியில் ஒரு ரம்மியமான சூழலாக தான் இருக்குது. மற்றது பார்த்து சொன்னா, இங்கே புத்தக வெளியீடுகள் எல்லாம் பல இடம்பெற்று நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. என்ன மாதிரியான புத்தக வெளியீடுகளில் குறிப்பாக எவ்வாறு அந்த புத்தக வெளியீடு இடம்பெறுதுன்னு சொல்லி சொல்லுங்க. புத்தக வெளியீடுகள் இது கே சத்தியமனை நூலகம். எங்களுடைய வீடு அங்கால சத்தியமனையாக இருக்குது. அது மிகவும் பழைய வீடு அப்படியே இருக்கின்றது. அந்த வீடு கூட ஒரு பொதுமக்களுக்கான வீடாக தான். வருங்காலத்தில் இந்த நூலகத்தையும் அந்த வீட்டையும் மாணவர்களும், கல்வியை பெற விரும்புகிறவர்களும், ஆய்வுக்கு ரீதியாக தேவைப்படுறவர்களும் பயன்படுத்தலாம். எங்களுடைய இருக்கிற நூல்களை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து கொள்ளலாம். என்ன புத்தகம் தேவையோ, யார் எழுதின புத்தகம் வேணுமோ, எந்த தட்டில் என்ன இலக்கத்தில் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு இங்கே நேரடியாக கணனிமயப்படுத்தப்பட்டிருக்கு. நான் கணனியை தான் படித்தேன், அதனால் எனக்கு அதில் இயல்பாகவே ஒரு இது இருக்கும். அப்போ அதை எப்படி மக்கள் மயப்படுத்தலாம் என்பதில் இதை பாவித்தோம். புத்தக வெளியிடல் என்று கேட்டிருந்தீர்கள். என்னுடைய கணவர் ஒரு ஆய்வாளர், மார்க்சிய சிந்தனை உள்ள, இடதுசாரித்துவம் உள்ள, முற்போக்கு இலக்கியங்களை படைக்கிறவர். என்னுடைய அம்மா ஒரு பண்டிதர், அவருக்கு நிறைய இலக்கிய ஆர்வம், அவருடைய நூல்களும் வெளியிட்டிருந்தோம். இப்போ அண்மையில் கூட சுகந்தன் என்பவருடைய கவிதை நூலும் சிறுகதை நூலும் ஒரு முற்போக்கு இலக்கியம் தான், அதை படைத்திருந்தோம். பொழுதுபோக்கு நூல்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் மக்களை சிந்திக்க தூண்டுறது அப்படியான நூல்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நிறைய நூல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். மற்றது பார்த்தோம்னு இப்போ மாணவர்கள் பயன்படுத்த, மாணவர்கள்ன்றது ஊர் பிள்ளைகள்ன்றதை தாண்டி பல்கலைக்கழக மாணவர்கள் எப்படி இந்த நூலகத்தை பயன்படுத்திக்கின்றோம்? நல்ல இது ஒரு நிறைய பிள்ளைகள் இப்போ எங்களோட ஊர் பிள்ளைகளை தவிர்த்து மட்டக்களப்பில் இருந்து கூட இங்கே தங்கி இருந்து படித்து எடுத்துகிட்டு போனார்கள் தங்களுக்கு தேவையானதுகளை. என்னுடைய கணவரும் அதுக்கு உதவி செய்திருந்தார்கள். சில பிள்ளைகள் என்னுடைய அம்மாவை ஆய்வு ரீதியாக செய்வதற்காக தங்கியிருந்து பெற்றுக்கொண்டு போனார். அம்மா ஒரு முற்போக்கான சிந்தனையாளர், எழுத்தாளராகத்தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம் எல்லாருமே. மற்றது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த நிறுவனம் இன்னைக்கு நிறுவி எத்தனை வருடங்கள் ஆகும்? 3 வருடங்கள். உண்மையிலேயே 3 வருடங்களாக இருந்த போதும் நிறுவனத்துடைய வளர்ச்சி என்றது உண்மையிலேயே ஒரு எண்ணி பார்க்க முடியாததான் இருக்கு. நன்றி. எங்களுடைய பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த நூலகத்தினுடைய முகாமையாளராக இருப்பவர். நாங்கள் வாங்க உள்ளுக்குள்ள போய் இந்த லைப்ரரி எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா உறவுகளே, இந்த சத்தியமனை லைப்ரரியில் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் கன பேர் இங்கே புத்தகம் படிக்கிறதுக்கு வந்திருக்கணும். வாங்க அவையிட்ட போய் கேட்போம் எப்படி இந்த லைப்ரரியை பற்றி சொல்லணும்னு சொல்லி. வணக்கம் தங்கச்சி, சொல்லுங்க. எத்தனை பிள்ளைக்கு வயசு? 5 வயசு தானே? 5 வயசு. இப்போ என்ன படிக்கிறீங்க? கதை புத்தகமா? ரைட். என்ன கதை இது? மான்குட்டியும் தேரையுமா கதை படிக்கிறீங்களா? ஓகே. இந்த கதை பிள்ளைக்கு வாசிக்க தெரியுமா? அப்போ தெரியாது. அப்போ சொல்லி தருவேணுமே என்ன கதை? ரைட். மற்றது ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் போட்டி எல்லாம் வைக்கிறவையாமா? அப்போ ப்ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களே, என்ன ப்ரைஸ் எடுத்தது பிள்ளைக்கு? என்னத்தில் ப்ரைஸ் எடுத்தீங்க?
திருக்குறள்லையா? சரி, திருக்குறள் எல்லாம் போட்டியில் வச்சு இங்கே ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து தங்கச்சி திருக்குறளில் போட்டியில் பரிசு பெற்றுக்கிறாராம். அடுத்த தங்கச்சி வணக்கம். தங்கச்சி சொல்லுங்க, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்கன்னு. 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. சொல்லுங்க, இந்த லைப்ரரியில் என்னென்ன மாதிரி போட்டியெல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிக்கணும். என்னென்ன போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றுக்கிறீங்க? திருக்குறள் போட்டியில் பங்கு பெற்றுக்கிறீங்க. திருக்குறளில் வந்து சரி ஒரு திருக்குறள்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் பாடம் வைக்கணும்ல. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆழ்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறியவர்கள். பார்த்தீங்களா, நல்ல ஒரு அன்பு என்கின்ற ஒரு நல்ல ஒரு திருக்குறள் என்று சொல்லி இருக்கிறா. நன்றி நன்றி தங்கச்சி. சரியா, ஓகே. அடுத்து தங்கச்சி வந்துக்கிறா. வணக்கம் தங்கச்சி, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்? பண்ணாமே நான் ஸ்கூல். சரி, நீங்கள் இப்போ கதை புத்தகம் வாசி கொண்டு இருக்கிறீங்களே? சரி, மற்றது கதை புத்தகம் மட்டும் இங்கே வந்து வாசிக்கிறீங்க, இல்லை வேறு உங்களோட பாடம் சம்மந்தமான புத்தகம் வாசி பார்ப்பீங்களோ? கதை புத்தகம் பார்ப்பீங்க. மற்ற போட்டியில் நீங்கள் என்ன ப்ரைஸ் எல்லாம் வச்சுக்கணும் என்ன? திருக்குறள் போட்டி என்ன? திருக்குறள் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போட்டியெல்லாம் வச்சு மெடல் எல்லாம் கொடுத்து கவர வச்சுக்கணும். உண்மையிலே நாங்கள் படிக்க இல்லாமல் எங்களுக்கு இப்படி இந்த ஊரில் வந்து போட்டி வைக்கிறதோ இப்படி மெடல் எல்லாம் போகிறதோ எங்களுக்கெல்லாம் நாங்கள் இதை தங்கப்பதக்கம் நினைக்கிறது நான் அந்த காலத்தில். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன வயசுலேயே வந்து அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து திருக்குறளில் பிரிவு 2 போட்டு அவைக்கு வந்து இந்த மெடல் எல்லாம் கொடுத்துருக்கணும். அடுத்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கணும் என்ன தங்கச்சிக்கு. இது திருக்குறள் போட்டி. மற்றது ஆர்ட்ஸ் போட்டி, படங்குற போட்டியும் வச்சுக்கிறோம் நான் உங்களுக்கு. திருக்குறள் அதோட வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு வந்து பணப்பரிசு கொடுக்குறதுன்னு என்ன செய்வீங்க? காசு வந்தா உண்டியலுக்கு போட்டு சேர்த்து வைக்கிற நீங்கள் காசு வந்து இங்கே கொடுத்துருக்கணும். அதுவும் வந்து பிள்ளைகள் தங்கள்ட உண்டியலில் போட்டு வந்து எதிர்காலத்தில் வந்து உண்மையிலே இந்த சேமிப்பு பழக்கம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து இந்த லைப்ரரி, இந்த சத்தியமான நூலகத்தில் சிறு வயதுலேருந்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சேமிப்பு பழக்கத்தை வந்து இங்கே ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறோம். அதோட வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சொல்ல போறீங்களே? சொல்லுங்க. நீங்களும் உண்டியலுக்கு காசு போடுறீங்களா? அச்சா, தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எடுத்து அதையும் தானம் கொண்டே உண்டியலுக்கு காசு போடுறீங்கன்னு. எவ்வளோ காசு சேர்த்துட்டீங்க உண்டியலுக்கு? கணக்கு காசு சேர்த்துட்டீங்களே? சரி, அச்சா, அது நல்ல பழக்கம் என்ன? அப்போ உண்டியலுக்கு சேர்த்து வாங்கிங்க என்ன? ரைட். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சின்ன பிள்ளைகள் பலர் வந்து தங்களோட அனுபவங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த லைப்ரரியில் வந்து இருக்கிற இந்த லைப்ரரியில் வந்து பணியில் ஈடுபட்டு கொண்டு அக்கா மேலே வந்து இருக்கணும். அவையோட வணக்கம் அக்கா. அக்கா சொல்லுங்கள், இந்த லைப்ரரி பற்றி எப்படி எல்லாம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் வரியினம் போட்டிகள் எல்லாம் நடக்குது, அதை பற்றி சொல்லுங்க. இங்க வந்து 8000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. மற்றது பிள்ளைகளுக்கு இங்க போட்டி வைக்கல நாங்க அதை பழக்கிட்டு தான் போட்டி வைக்கிறோம். குறிப்பா போட்டி என்னைக்குல என்னென்ன போட்டி? திருக்குறள் வாசிப்பு, சித்திரம் முதலே பழக்கி விடுவோம். படம் கீறதுக்கு அதே மாதிரி திருக்குறள் சொல்லி கொடுத்து எல்லாம் பழக்கி வச்சுக்கிறீங்க. ஓகே. பட் என்ன மாதிரி சின்ன பிள்ளை இப்போ எல்லாரும் வந்து வாசிக்கக்கூடிய ஆக்கள் இருக்கணுமா, இல்லை என்ன மாதிரி வாசிக்க கஷ்டப்பட்ட ஆக்கள்? பேர் வாசிக்க கஷ்டப்படுவினோம், அவைக்கெல்லாம் நாங்களே வாசிக்கணும். அடுத்து வந்து சொல்லிக்கொள்ளுங்க, லைப்ரரி வந்து என்ன டைம் வந்து திறந்திருக்கும்? எப்படி? நாங்க விடிய 9ல இருந்து 1 மணி மட்டும், 3ல இருந்து 5:30 மட்டும். 3ல இருந்து 5:30 மட்டும். மற்றது நாங்க சிறுபொறி புத்தகம் வந்து இங்க வெளியிடறாங்க. சிறுபொறி புத்தகம் வெளியிடறேன்னு சொன்னீங்க. அது எத்தனை மாசத்துக்கு இருக்கா? அது 3 மாசத்துக்கு இருக்கா. 3 மாதத்துக்கு இருக்கா புத்தகம் வெளியிடப்படுது. அடுத்தது 6 தொடங்கி 6. மற்றது வந்து இதுல வந்து சிறுபொருள் மெயினா சிறுவர்களுடைய இங்க படிக்கிற பிள்ளைகளோட ஆக்கங்கள் சுயமா எழுதினது. அந்த கூகுள்ல இருந்து சர்ச் பண்ண அப்படி மாதிரி போறல. இப்போ இதுல கொண்ட வெற்றி பெற்ற இலக்க ஆக்கங்கள் கூட அதுல பப்ளிஷ் பண்றீங்க, பிரசுரிக்கிறது. மற்றது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த அக்கா வந்து இந்த லைப்ரரியில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறா. இங்க வந்து இந்த சந்தாப்பணம் வந்து அறவிடுவதா சொல்லியிருக்கா. இந்த ஆரம்ப அங்கத்துவ படிவம் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த லைப்ரரியில் நாங்கள் சேரணுமா? ஆரம்பம் வந்து இல்லை, அப்போ அங்கே இந்த இடத்துல ஆக்கள் அனைவரும் யாரும் நினைஞ்சு கொள்ளலாமே. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த இடத்துல இருந்து வந்து நீங்கள் படிப்புன்னு சொல்லி சொன்னால் இந்த லைப்ரரியில் வந்து நூல்களை வந்து எடுக்கலாம். இதுக்கு வந்து ஆரம்பம் அங்கத்துவ கட்டணமாக வந்து வெறும் 100 ரூபா தான் வேண்டினோம். அதுக்கும் வந்து ஒரு அங்கத்துவம் ஒரு அடிப்படை கட்டணமாகத்தான் அது வேண்டோணுன்றதுக்காண்டி கட்டாயத்தின் அடிப்படையில் வேண்டுமே தவிர இங்கே இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு இடமாகவும் இங்கே இல்லை. முற்றுமுழுதாக இந்த கல்வி என்றது இங்கே இலவசமாக தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்படித்தானே எனக்கா? இந்த சிறுபொரு நூலுக்கு வந்து குறிப்பாக பாடசாலைகள் எப்படி ஆசிரியர் அதிபர்கள் எப்படி அவை என்ற செல்வாக்கா அவர்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது? வரவேற்பு பாடசாலையில இருந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நீங்க இந்த ஆக்கங்களை நேரடியாக போய் குறுக்கு பழுத்து போட்டி வந்து என்ன மாதிரி எந்த வயதில் ஒரு கட்டமாக நடக்குமா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு குறுக்கெழுத்து போட்டி. நல்ல பல விடயங்கள் வந்து இந்த லைப்ரரியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வாங்க இன்னும் பல தகவல்களை நாங்கள் போய் பெற்றுக்கொள்வோம். வணக்கம் உறவுகளை, வாங்க நாங்கள் இப்போ இந்த லைப்ரரிக்கு உள்பகுதி எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க சொல்லுங்க, இந்த லைப்ரரி இந்த புத்தகங்கள் எல்லாமே என்ன மாதிரி செட் இப்போ நாங்கள் பார்க்க பாரதியார் ஒவ்வொரு அந்த எழுத்து ஆக்கள் பேரை வச்சும் அவன் நூல்களை அடுக்கி இருக்குது. என்ன மாதிரி புத்தகங்களை வகைப்படுத்தி இருக்கிறீங்க? இலக்கியம், நாடகம், தத்துவம்,
அது ஆங்கில மொழியில இருந்தா ஆங்கிலம், இந்த வெளிநாட்டு புத்தகங்கள்னா வெளிநாட்டு புத்தகங்கள், இலங்கை சார்ந்த புத்தகங்கள்னா இலங்கை புத்தகங்கள் அப்படி இருக்குது. எழுத்தாளர் யார் எழுதினார்கள், எந்த பதிப்பகம் வெளியிட்டது, எத்தனையாம் ஆண்டில் முழு விவரமுமே நீங்க சத்தியமனை வெப்சைட்ல பார்க்கலாம். சத்தியமனைன்றது இந்த உலகத்துல ஒன்று தான் இருக்கு நினைக்கிறேன். அதால நீங்க தமிழ்ல அடிச்சால் உடனே வரும், ஆங்கிலத்துல அடிச்சாலும் SATHIAMANAI உலகம் அடிச்சாலே எங்கள்கிட்ட வரலாறு ஃபுல்லாவே தெரியும். உண்மையிலேயே ஒரு நல்ல நேர்த்தியாக இந்த லைப்ரரியை பார்க்கவே பாருங்க, ஒரு அந்த படிக்கிறதுக்கான ஒரு சூழல் மாதிரியே இருக்கு. என்ன பார்த்தோன்னே ஒரு ஆசையா இருக்கு எங்களுக்கே வந்து இந்த லைப்ரரியில வந்து புத்தகங்கள் எடுத்து படிக்கணும்னு. அந்த வகையில வந்து பாருங்க, இந்த ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் வந்து நம்பர் எல்லாம் போட்டு எந்த வகை என்ன புத்தகம் என்று சொல்லி நம்பர் எல்லாம் போட்டு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். எங்களுக்கு முன்னும் கதைக்கு சொல்லி கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த லைப்ரரியில இருக்குன்னு சொல்லி. நம்பர் பண்ணினது மாத்திரம் 8000 நம்பர் பண்ணாதல் நிறைய இருக்கு. அது போட இல்ல. எங்களுக்கு நிறைய புத்தகங்கள் புது புத்தகங்கள் கிடைத்த காரணம், என்னுடைய கணவர் வந்து சாகித்ய குழுவில இருந்தார். அவருக்கு கட்டாயம் அனுப்புவார்கள் முழு இலங்கை சார்ந்த புத்தகங்கள். அதனாலேயும் நிறைய எங்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக பேசும் மணி என்று பாரதி அறிஞர், இந்தியாவிலேயும் சரி எங்கேயும் உலகத்திலேயே பாரதி அறிஞர் பேசும் மணி அவருக்கு தன்னுடைய முழு புத்தகத்தையும் எங்களுக்கு தந்தார். கப்பல்ல போட்டா இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் தன்னுடைய வாய்ஸ் அந்த குரல் பதிவின் மூலமே அதை சொல்லி. இது முற்போக்கு சமூகம் சார்ந்த நல்ல படைப்புகள் மட்டும்தான் இங்கே பொழுதுபோக்குக்கான புத்தகங்கள் நிச்சயமா. குறிப்பாக ஒரு சமூகம் சார்ந்த முற்போக்கான சிந்தனைகள் குறிப்பாக அதிகமா இருக்குது. முற்போக்கு இலக்கியங்களை இலங்கையில படைத்து தமிழ்ல படைத்து சொன்னால் டேனியல் அந்த இதுல இருந்தா நீங்கள் ஆரம்பிக்கவா அப்படின்னு போகும் பொழுது நிறைய பொண்ணு இவர்கள்ட்ட சகல கதைகளும் எங்கள்கிட்ட இருந்தா சில புத்தகங்கள் யாழ் நூலகத்தில் இல்லாத புத்தகங்கள் கூட எங்கள்கிட்ட இருக்கு. யாழ்ப்பாண நூலகத்திலேயே நிச்சயமா பெரியாக்கள் வந்து இந்த லைப்ரரியில வந்து புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு போறாங்களா? என்ன மாதிரி வாசிக்கலாம். எடுத்துக்கொண்டு போறது ஆய்வு ரீதியாக மாணவர்களுக்கு கிடைக்காத புத்தகங்கள் இருக்கும் பட்சத்துல எங்களுக்கு கரியோவான் கல்லூரி பழைய மாணவர்கள் எங்களுக்கு ஒரு நிழல் பிரதி எடுக்கிற ஒரு மெஷின் உண்டு, புதிய ரக மெஷின் உண்டு எங்களுக்கு தந்தார். அது எங்களுக்கு மிகவும் பிரயோசனமா இருந்தது. அதை நாங்கள் வரும்பொழுது யாராவது போட்டோ காப்பி எடுக்கணும்னா நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுப்போம். மிக குறைந்த கட்டணம் இல்லாமல் எதையும் செய்யப்பட்டதால் நாங்கள் அதை இலவசமாக கூட கேட்காத ஒரு அனுபவம் தெரியாம போடும்னு சொல்லிடுவோம். அது அப்படி கொடுக்குறது. மற்றது சந்தோஷமா இருக்கிறாங்க, செயற்பட்டு கொண்டே செயற்பட வைக்கிறார்கள், ஓய்வு எடுக்க விடாமல் செயற்பட வைத்து. மற்ற வந்து நாங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கதைக்க வேண்டிய ஒரு ஆள் உங்களுடைய அம்மா வள்ளியம்மை அம்மையார் அவர்கள். குறிப்பாக ஒரு எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர், இந்த நூலகத்தினுடைய ஒரு அடித்தளமாக அவர் இருந்திருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ளுங்க. என்னுடைய அம்மா வந்து வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களுக்கு இப்போ 86 வயது. இப்போ கடந்த 25ஆம் தேதி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னர் கூட இங்க நடந்த சிறுபொறி 1ஆம் ஆண்டில் மைக் பிடித்து திடமாக பேசின ஒரு அம்மா அன்று சாயந்தரம் கீழே விழுந்து விட்டார். அதன் பின்னர் அவருக்கு எழுந்து நடக்க முடியாத நிலை வந்துவிட்டது. அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்ததாக சொல்லுகிறார்கள். அதை விட மூளையில் ஒரு கட்டி வளர்வதாக சொல்லுகிறார்கள். அவரை அறுவை சிகிச்சை செய்யுங்க என்று சொல்லும் பொழுது இந்த பணம் வந்து ஒரு தேவைப்படுற பிள்ளைகளினுடைய கல்விக்கு போகணுமே தவிர வாழ்க்கை முடிகிற எனக்கு இது தேவையில்லை டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்த ஒரு அம்மா. என்னுடைய அம்மா ஒரு பண்டிதருக்கு படித்து சிங்கள மொழி, மலைய மொழி அவற்றிலையும் பாண்டித்தியம் பெற்ற ஒருவராக தன்னுடைய முதுமை காலங்கள்ல தான் நான் அந்த மொழிகளை படிச்சிருந்தேன். அதே போல இடதுசாரியம் ஆரம்பித்த காலத்து ஒருவர் தான் என்னுடைய தந்தை. இலங்கையிலே ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கி இலக்கிய படைப்பிலும் சரி அரசியல் படைப்பிலும் சரி என்ற போது என்னுடைய அம்மா தவிர்க்க முடியாத ஒரு ஆளா. அவர் எழுதின புத்தகம் இது வாழ்வின் சந்திப்பு. உங்களுடைய அம்மானுடைய குறிப்பாக அவருடைய இந்த ஒரு சுயசரிதை மாதிரி தான் இந்த புத்தகம் போயிருக்கு. முகநூலில் எழுதி கொண்டு வந்தார். அது மிகவும் வரவேற்பு பெற்றதால் அதை நூல் வடிவமாக நினைக்கிறேன். கடந்த வருடம் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. கடந்த வருடம் வெளியிடப்பட்டது. வேற புத்தகங்களும் எழுதி இருந்தார். இது வந்து இந்த கதை வந்து அவர் சிங்கப்பூர்ல இருந்த பொழுது எழுதினது. இதில் தான் அவர் நூலகத்தை அமைக்க வேண்டும், அதை வந்து மௌனகுரு சார் வந்து இந்த இதுக்கு வருவார், இதெல்லாம் அவனோட கற்பனையில் எழுதினது. நிஜமாக அப்படியே நடந்திருக்கு சொல்லி அது
மிகவும் ஒரு இது பன்னாகம் மேண்டான் பசுமையான அவர் படித்த கல்லூரியை பற்றி கல்லூரியை அவர் பற்றி. எழுதியிருந்தார். அதே போல இது வந்து வெற்றிக்கு வழிகள் தேவை. வெற்றிக்கு வழிகள் தேவை. உண்மையாவே வெற்றிக்கு வழிகள் அவசியம்ன்றது. இன்று அவருடைய வழிகள் வந்து அதையும் வெற்றியா கடப்பா என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமா. இது வந்து சிங்கப்பூர்ல அவ இருந்த பொழுது அவட படம் இருக்கு. சிங்கப்பூர் அரசு வந்து இந்த முதியோர்களுக்கான நூலை எழுதின பொழுது அவளுடைய பேட்டி ஒரு நான் சிங்கப்பூருக்கு போயிருந்த பொழுது ரோட்டு ஃபுல்லா அவட படம் இருந்துச்சு. சிங்கப்பூர்ல அவன் குறிப்பாக சிங்கப்பூரில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அம்மாவினுடைய வள்ளியம்மா பண்டிகை வள்ளியம்மை அவருடைய பேர் என்ன அவன் புத்தகத்தில் கூட அவன் ஆக்கம் வந்து இங்கே பிரசுரிக்கப்பட்டதை எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் கூட சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது கவிதைகள் கதைகள் வட்டிமன்றங்களில் கூட பங்கு பெற்று அதில் கிடைத்த பணத்தை கூட அவர் சேர்த்து வைத்திருந்தார். அது கூட இந்த நூலகத்தை அமைப்பதற்கு ஒரு பங்கு உதவியாக இருந்தது. நன்றி. உண்மையிலேயே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இந்த லைப்ரரி சத்தியமனை நூலகம் தொடர்பாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். பலருடைய அதாவது இவர்களுடைய குறிப்பாக உங்களுடைய அம்மாவினுடைய ஒரு எண்ணம் இன்றைக்கு வந்து அவர்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் சேர்ந்து இன்றைக்கு வந்து அது ஒரு உண்மையிலேயே ஒரு சமூகத்துக்கு பயன்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த நூலகத்தை வடிவமைச்சுக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய இந்த வேர்னிஷன் வலையொலித்தளம் சார்பாக முதல்ல இந்த ஒரு சேவையை சேர்க்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். நிச்சயமாக மற்றது உங்களுடைய அம்மா வந்து நீண்ட காலம் இன்னும் வந்து அவ தேக ஆரோக்கியத்தில் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இந்த நூலகம் தொடர்பான பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதுக்கும் நன்றி. எங்களுக்கு உறவுகளே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சத்தியமன நூலகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் பல இடங்களை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இப்போ காணொலியில். அந்த வகையிலே இந்த நூலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதில் வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு அக்கா மண்ணையும் கணவன் மனைவியாக வந்திருக்கார்கள். அவர்கள்ட்ட கேட்போம் இந்த லைப்ரரி எப்படி இருக்குன்னு. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. நீங்கள் சத்தியமன லைப்ரரிக்கு வந்துக்கிறீங்க, கணவன் மனைவி 2 பேரும் வந்துக்கிறீங்க. என்ன மாதிரியா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து டீச்சராக இருக்கேன். ஓகே பண்ணுறேன். இந்த சத்தியமன லைப்ரரிக்கு உங்களுக்கான உறவு எப்படி இருக்கு? என்ன மாதிரி நீங்க எப்படி தெரிஞ்சு நீங்க? மாமியோட லைப்ரரி. ரைட், ஓகே. ஸோ நாங்கள் விசிட் பண்ண வந்த இடத்துல லைப்ரரியை ஒருக்கா விசிட் பண்ணிட்டு போவோம்னு தான் உங்களுக்கு வந்த நாங்கள். பட் நிறைய கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இதுலேருந்து. மற்றது இந்த லைப்ரரி உங்களுக்கு வந்தோடனே தெரியும் இந்த சூழல் எப்படி உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன மாதிரி இருக்கு? ஆக்டிவான இடம். ஒரு என்னன்னு சொல்றது, நார்மலான ஒரு லைப்ரரின்றதை விட படிப்புக்கும் ஒரு இதுக்கும் ஏற்ற மாதிரியான மைண்ட் செட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு இடம். நேச்சுரலான இயற்கையோட இணைந்த மாதிரியான ஒரு இடம். ஓகே ஓகே, நன்றி. இவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கணும்னு சொல்லி சொன்னாலும் இந்த லைப்ரரி வந்தோடனே அது வந்து அந்த இடமும் அவர்களுக்கு அந்த இடம் வந்து இங்கேயே பிடிச்சு போகணும்னு சொல்லிக்கணும். நன்றி அக்கா, நன்றி. நன்றி அண்ணா. நண்பர்களே, பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த சத்தியமணி நூலகத்தில் வந்து எதிர்காலத்தில் வந்து சிறுவர்களுக்காக தனித்த ஒரு கட்டிடம், அதாவது சிறுவர்களுடைய நூல்களை மட்டும் வச்சு அவர்களுக்கான ஒரு அரங்கு அமைப்பதாக வந்து இந்த நூலகத்தினுடைய முகாமையாளர்களை சொல்லியிருந்தார்கள். அத்தோடு வந்து இந்த நூலகத்தினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்த அவருடைய அம்மா அவர்களையும் நாங்கள் சந்தித்து அவர்களுடைய நேர்காணல் செய்ய இருக்கணும். வாங்க அந்த நேர்காணலையும் பார்த்துவிட்டு வருவோம். வணக்கம் அவர்களே, பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சத்தியமணி இந்த நூலகத்தினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்த வள்ளியம்மா அம்மையார் அவர்களை நாங்கள் சந்திச்சுக்கிறோம். பண்டிதையாக இருந்தவர், ஒரு சிறந்த நூலாசிரியர். அவ வந்து இன்னைக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தாலும் உண்மையிலே நாங்கள் வந்து கேட்ட போது எங்களோட வந்து உரையாடுவதற்கு சம்மதிச்சுக்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். 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 சொல்லுங்க, இந்த சத்தியமனை லைப்ரரி வந்து அதனுடைய ஆரம்பம் இன்றைக்கு உண்மையிலேயே பல்கி பெருகி வந்து இருக்குது. எப்படி இதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்து, இந்த எண்ணம் எப்படி இருந்து சொல்லிட்டு? நல்ல கேள்வி. சத்தியமனை வந்து எனது கணவனின் பேரால் அவருடைய அஸ்தியை அவரது மகள் நீண்ட காலமாக பாதுகாத்து வச்சிருந்தவர். அதை கட்ட வேணும் என்று ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தது அப்போ என்னுடைய பிள்ளைகள் 2, ஒரு மகளும் ஒரு மகனும். அது எத்தனையோ முன்னேற்றகரமான செயல்களை செய்து வருகிறது. இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக சுற்றுவட்டாரங்களுக்கு இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடம் அநேகமாக மேற்கொண்டு செல்லலாம். எல்லா பள்ளிகளும் உள்ள மாணவர்களை வரவழைத்து அவர்களில் இருக்கிற திறமைகளை வழியால் கொண்டு வந்து சித்திரை போட்டி, குறுக்கெழுத்து போட்டி, சிறுபொறி பத்திரிகை ஆராய்வாளர்களாக எத்தனையோ துறைகளில் ஊக்குவிக்கிறார். அவர்கள் இங்கே வந்த பிறகு தங்களுடைய திறமைகள் தங்களுக்குள்ளேயே நிறைய வளர்ந்திருப்பதாக உணர்கிறார்கள். இங்கே வருகை தருவதில் நிறைய ஆர்வம் காட்டுகிறார்கள்.
தெரியாதவர்களுக்கும் சொல்லி அழைத்து வருகிறார்கள். ஆசிரியர்கள், பள்ளி அதிபர்கள், மாணவர்கள், பெற்றோர். அண்மையில் நடந்த விழாவுக்கு கூட அந்த நூலகத்துக்கு சுற்றி தெற்கு புறமாக மேற்கு புறம் 2 பெரிய கொட்டகைகள் அமைத்துத்தான் வருகையாளர்களை அமர்த்தினது. இன்னும் எத்தனையோ ஆக்ககரமான வேலைகளை செய்யறதுக்கு திட்டங்கள் இருக்குது. அவை யாவும் செயல்படும் இந்த நம்புறேன். நிச்சயமா நல்லது. உங்களுடைய வந்து கிட்டத்தட்ட இப்ப 86 வயசு உங்களுக்கு. ஆமா. நிச்சயமா இந்த வயசுலயும் வந்து அந்த சமூகத்தோட இணைஞ்சு தொண்டு செய்ய வேணும், இன்னும் எங்கிட்ட சந்ததிகள் வந்து வளரணும் கல்வியில வந்துன்னு சொல்லி உங்களுடைய நல்ல எண்ணம் நிச்சயமாக ஈடேறும். மெட்டர்ஸ் உங்களுடைய இந்த ஆரம்பம், குறிப்பாக நீங்கள் உங்களுடைய மகள் கதைக்கு சொல்லியிருந்தவா, நீங்கள் பல நூல்கள் எழுதியிருந்த, நீங்கள் உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை பற்றியும் சொல்லியிருந்தவா. குறிப்பாக இப்ப நீங்கள் அந்த காலத்துல இருக்கிறதுக்கும் இந்த காலத்துலயும் வந்து இந்த பிள்ளைகளோட கல்வி எப்படி இருக்கு, அந்த காலத்து கல்விக்கும் இந்த முறை கல்விக்கும் வந்து என்ன மாதிரி காலப்போக்கில் இந்த காலத்து பிள்ளைகள கல்வி பாராட்டுதலுக்குரியது. முந்தின காலத்தில் பெற்றாரோ உறவினர்களோ படி என்று சொல்ல வேணும். இப்போ ஒன்று பார்த்து அவனை விட நான் முந்த போகணும் என்ற ஒரு தன் உணர்வில், தன் ஆர்வத்தில், தன் ஊக்கத்தில் ஒன்றுக்கு போகிறார்கள். அவர்களால் ஒரு புதிய நல்ல உலகத்தை அமைக்க முடியும் என்று நம்புகிறேன். நன்றி. உண்மையிலே எங்களோட இந்த உரையாடலில் பங்கு பெற்றி இருந்த நீங்கள் மற்றது உங்களுடைய, நான் முன்னுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி நீங்கள் மீண்டும் வந்து இந்த சிறுபொரு நிகழ்வுகளில் பங்கு பெற்றோம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.